பரலோக ஆராதனையில் இருக்க முடியாத முதல் காரியம் சிலுவை. ஏனென்றால் இந்த இயேசு உங்களுடைய பாவங்களுக்காய் என்னுடைய பாவங்களுக்காய் மரித்திராமல் இருப்பாரே என்றார். அவர் பிசாசை மேற்கொள்ளாமல் இருந்திருப்பாரே என்றார். மரண பயத்தை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீக்காமல் இருந்திருப்பாரே என்றார். தேவனுடைய கோபாக்கினை நம் மீது விழ வேண்டிய அந்த தேவனுடைய கோபாக்கினையானது அவர் மேல் விழுந்தது. நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர் செய்து காட்டினார். இதற்காகத்தான் சொல்றேன், அவரை தவிர வேறு எவருக்குமே இந்த அதிகாரமோ தகுதியோ கிடையவே கிடையாது. இந்த கடைசி சரித்திரத்தின் கடைசி அத்தியாயத்தை திறப்பதற்கு, அதை அமுல்படுத்துவதற்கு, மூடப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு, எல்லாமே மூடி இருக்கிறது, அதை திறந்து காட்டுவதற்கு, நடக்க போகிற காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவதற்கு தகுதி உள்ளவர் இயேசு மட்டும்தான். ஆகையினால்தான் பரலோகத்தில் முதலாய் ஆராதிக்கப்பட்டது என்ன தெரியுங்களா? இயேசுனுடைய சிலுவை மரணம். இயேசுடைய சிலுவை மரணம்.